மிச்சலக்குட்டிங்களா ஸோ நம்ம இதோட முதல்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தயங்கு ஜேகே பார்த்தோன்னா செம்ம ஷாக்காக இருப்பான். ஸோ இதோட சின்னப்பா அங்கே கதைக்குள்ளே போகலாம். தயங்கு ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படியே மயக்க போட்டு தரையில் இருக்கான். தயங்கு ரொம்ப பயந்துடுறான். பக்கத்தில் ஓடி போயிட்டு தயங்கு அப்படியே ஜேகேவை ஹேண்டில் பண்ணி மடியில் வச்சு தயங்கு அப்படியே பார்க்குறான். ஸோ ஜேகேவோட நோஸ்லேருந்து பிளட் வரதை பார்க்குறான். தயங்கு ரொம்பவே பயப்படுறான். ஜேகே உனக்கு என்னடா ஆச்சு? டே கண்ணை தரடா. தயங்கு ரொம்ப பயந்துட்டு ஜேகேயோட கண்ணத்தை தட்டுன்னு தட்டுறான். ஜேகே பாதி ஐஸோட அப்படியே பார்க்குறான். கிளியராகவே தெரிய மாட்டேங்குது, பிளரா இருக்கு. இங்க ரொம்பவே பயந்துடுறான். ஆனாலும் ஜேகே கண்ணத்தை தட்டிக்கிட்டே இருக்கான். கண்ணை மூடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தட்டிக்கிட்டு இருக்கான். ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகாது, கண்ணை மட்டும் மூடிடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம ஜேகேட்ட. ஸோ ஜேகேக்கு தயம் பேசுறது நல்லாவே கேட்குது. ஜேகே கிட்டத்தட்ட அவனால முடியல. ஏன்னா அவனுக்கு மூக்குலேருந்து ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருட்டுது. அப்படியே மைக்க போகிற ஸ்டேஜுக்கு வரான். ஜேகே இந்த நிலையில பார்க்க கூட முடியல. அவனுக்கு ரொம்ப அழுகையாக வருது. நான் அவனை ஒன்றும் ஆக விட மாட்டேன் ஜேகே. நான் உன்னை காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. தயங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஸோ தயங்கு ஜேகேவை அப்படியே ஹேண்டில் பண்ணி தூக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஜேகேவை தூக்கிட்டு தான் தயங்கு ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். தயங்கு ஜேகேவை சிஸ்டர் லாஸ்ட்டு தயங்கு நர்ஸை தான் கூப்பிட்றான். ஸோ நர்ஸும் பார்த்துட்டு என்ன வேணும் நர்ஸ், ஏன்னாச்சுன்னு தெரியல, எனக்கு மூக்குலேருந்து பிளட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. தயங்கு ஆல்ரெடி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். நர்ஸும் கேட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர்கிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நர்ஸு இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட போய் சொல்கிறா. டாக்டரை வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு பேஷண்ட்டுக்கு? டாக்டரு தயன்ட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே ஸோ தயங்க எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி நடந்துச்சு டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பாருங்கள் டாக்டர் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே பேசியிருக்கான். ஸோ டாக்டரும் ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டாக்டர் போய் ஜேகேதான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டரும் பார்த்து முடிச்சிட்டு ஸோ நர்ஸை பார்த்து இமிடியட்டாக இந்த பேஷண்ட்டை மீட் பண்ணுங்க டாக்டர். இந்த மாதிரி நம்ம நர்ஸை பார்த்து சொன்னோம். ஓகே டாக்டர் நாங்கள் மீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் நர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தயங்க கேட்டுட்டு எல்லாம் பயப்படுறாங்க. டாக்டர் அப்படி என்னாச்சு? தயங்க ரொம்ப பதட்டமாக கேட்குறான் டாக்டர்கிட்ட. ஸோ டாக்டர் தயங்க பார்த்துட்டு சாரி இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ டாக்டர் சொல்லிட்டு நர்ஸை தான் டாக்டர் பார்க்குறான். இமிடியட்டாக சீக்கிரம் அட்மிட் பண்ணுவாங்க, ட்ரீட் பண்ணாதீங்க. டாக்டர் இந்த மாதிரி நம்ம நர்ஸை பார்த்து சொன்னோன்னே ஸோ நர்ஸும் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகேவை ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஸோ தயங்கு ரொம்ப பயமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுனே தெரியல அவனுக்கு. தயங்க தான் ஜின்னுக்கு கால் பண்ணுறான். ஜின்னு அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ தயங்க தான் கால் பண்ணியிருப்பான். அதுட்டு இவன் இதுக்கு நம்மளுக்கு கால் பண்ணுறான். சரி அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு ஸோ கேஷெல்லாம் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ என்ன தயம், எதே கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா. ஸோ நம்ம தயங்கா அப்படியே தேம்பி அழுதுட்டு இருக்கான். ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. டேய் எதுக்குடா இப்போ அழியிற? ஜின்னு இந்த மாதிரி நம்ம தயங்க காலில் தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம தயங்க அப்படியே அழுதுட்டேன் சொல்லிகிட்டு இருக்கான். சீக்கிரம் நீ நான் சொல்கிற ஹாஸ்பிட்டல் மட்டும் வரியா ப்ளீஸ்? தயங்க இந்த மாதிரி காலில் தான் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஜின்னு இதை கேட்டுட்டு என்ன தயங்க சொன்ன, ஹாஸ்பிட்டல் வரணுமா? ஆமாம் ஜின் ப்ளீஸ் சீக்கிரம் வரியா? தயங்க ரொம்ப அழுதுட்டு ஜின் காலில் பேசிகிட்டு இருக்கான். இன்னும் கேட்டுட்டு சரி தயம் அழுகாத, என்னதான் நடந்துச்சு, எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க, எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டல் வர சொல்கிற, அதையாவது சொல்லு. ஜின்னு இந்த மாதிரி நம்ம தயங்க கேட்டோம். தயங்க எல்லாமே சொல்லணும். ஜின்னு தயங்க சொல்லுதெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகிட்டான் நம்ம ஜின்னு. ஓகேடா இந்த எபிசோட் முடித்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜின்னு ஏன் செம்ம ஷாக்காக ஆனார். ஸோ தயங்க அப்படி என்ன தான் காலில் சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ தயங்க அடுத்து என்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ சார், ஐ விஷ் யூ பாய்.